இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருவருகை காலத்துடைய 3வது ஞாயிறாகும். இன்றைய ஞாயிற்றை லௌதேத்தை சண்டே என்று நாம் அழைக்கிறோம். மகிழ்ச்சி ஞாயிறு என்று நாம் அழைக்கிறோம். இந்த மகிழ்ச்சி ஞாயினுடைய பின்புறம் என்னவென்றால், கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை 40 நாட்கள் தவம் இருந்து திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசுவை வரவேற்பதற்காக மக்கள் தவ முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஏறக்குரிய தவ காலத்தை போன்று 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் 4 வாரங்களாக பிரித்து இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 4 கருட்பொருட்களை நாம் சிந்திக்கிறோம். முதல் வாரத்திலே நம்பிக்கை, 2வது வாரம் அமைதி, 3வது வாரம் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி, 4வது வாரம் அன்பு என்று 4 கருட்பொருட்களை கொண்டு 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு 4 வாரங்கள் திருவருகை காலத்தின் தயாரிப்பாக இருக்கிறது. தவக்காலத்தை போன்று அல்லாமல் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் வரவேற்க வேண்டும். அதுதான் இன்றைய நாள் நமக்கு விடுக்கின்ற செய்தியாகும். கிறிஸ்து தருகின்ற மகிழ்ச்சி நம்முடைய நம்பிக்கை அமைதியிலே அமைகிறது. நம்பிக்கை அமைதி இருக்கின்ற இடத்திலே ஆண்டவருடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இந்த வாசகத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்திருக்கின்றால், ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து ஆடுவார் பாடுவார் என்று இந்த முதல் வாசகத்துடைய கடைசி பகுதியில் அமையும். ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து அக்களிப்பார், ஆடுவார், பாடுவார், மகிழ்வார் என்று மகிழ்ச்சியின் செய்தியை முதல் வாசகம் செப்பனியா நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது. 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், அண்மையில் இருக்கிறார், எனவே மகிழுங்கள், மீண்டும் சொல்கிறேன் மகிழுங்கள் என்று பிலிப்பிய திருமுகத்திலே குறிப்பிடுகிறார். நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து ஆண்டவருடைய வழியை தயார் செய்வதை 3 வாசகமும் மகிழ்ச்சியின் வாசகமாக, மகிழ்ச்சியின் வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த மகிழ்ச்சி எப்போது நம்மிடத்திலிருந்து போகிறது என்றால் 4 விடயங்களிலே போகிறது. ஒன்று, இந்த மகிழ்ச்சி நோயினால் போகிறது. நோய் ஏற்படுகின்ற பொழுது மகிழ்ச்சி போகிறது. பெரும்பாடுள்ள பெண் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றார், மருத்துவரையெல்லாம் சந்தித்தார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆண்டவரை தொட்டார், குணம் பெற்றார், மகிழ்ச்சி அடைந்தார். எனவே நோய் நம்முடைய மகிழ்ச்சி அளிக்கிறது. 2வது பயம். ஏரோது ஆண்டவர் இயேசு பிறக்கிறதை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ளாமல் பயந்தான். தன்னுடைய பதவி பறிப்போகி விடுமே என்று யூதேயா நாடு முழுவதும் கலங்கியது என்று நாம் வாசிக்கிறோம். எனவே அவன் பயத்திலே ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருந்தான். எனவே பயம் நம் மகிழ்ச்சி கிடைக்கிறது. 3வது ஆசை. அந்த பணக்காரனை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகமான சொத்துக்கள், ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு நிலம், வெள்ளவேட்டில் ஒரு நிலம், பூந்தமல்லியில எல்லா இடத்தும் நிலங்கள், அங்க வீடு இங்க வீடு, வாடகை 4-5 வீடு வாடகை. ஆனால் மகிழ்ச்சி இல்லை. நற்செய்தியில் வருகின்ற பணக்காரன் எல்லாவற்றையும் கொண்டிருந்தான். பெரிய களஞ்சியத்தை கட்டி நெற்கோதுமை மணிக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறான், இன்னைக்கு நைட்டே உன்னுடைய உயிர் போயிடும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு இடத்தில் தான் முட்டாளே என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். அதுவும் இந்த பணக்காரனை பார்த்து, அறிவிலியே, பழைய மொழிபெயர்ப்பிலே முட்டாளே, இன்னைக்கு நைட்டே நீ சாவ போற, உன்னுடைய பொருட்கள் எல்லாம் யாருக்கு போகும் என்ற அர்த்தத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே ஆசை கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அதீத ஆசை மகிழ்ச்சி நம்மிடத்திலே அறவே அகற்றிவிடும். 4வது பகைமை. இந்த பகைமை வெறுப்பை ஏற்படுத்தும். பகைமை மகிழ்ச்சி அழித்துவிடும். பகைமை பொறாமைக்கு வழிவகுக்கும். பகைமை உயிரையே கொலை செய்துவிடும். நீங்கள் செய்தித்தாளை வாசித்து பாருங்கள். ஒரு ஊருக்கும் மற்ற ஊருக்கும் சண்டை, ஒரு நாட்டிற்கும் மற்ற நாட்டிற்கும் சண்டை, அதெல்லாம் போய்விட்டு தாய் தந்தைக்கு சண்டை, அண்ணன் தம்பிக்கு சண்டை, அக்காள் தங்கைக்கு சண்டை என்று குடும்பத்திலேயே சண்டை ஏற்படவே பாருங்கள்.
நில பிரச்சனைகள், பொருள் பிரச்சனைகள், நகை பிரச்சனைகள் என்று பகைமை உணர்வோடு வாழுகிறதை பார்க்கிறோம். ஒரு பங்கிலே 4 கொயர் பேசவே மாட்டாங்க. ஒரு பங்கிலே பல குழுக்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு உன்னுடைய மனத்தாங்களை எல்லாம் நீர் அகற்றிவிட்டு பிறகு காணிக்கை கொண்டு வா, கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறார். எனவே இந்த 4 விதமான காரியங்கள் ஒருவேளை நம்மிடத்தில் இருந்தால் அவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று இறைவை நோக்கி நாம் அன்றாட அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சி நம்மிடத்திலே நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். இந்த மகிழ்ச்சியை நாம் லிட்டரலாக பார்க்கின்ற பொழுது வித்தியாசமான கோணத்திலே நாம் பார்க்கலாம். இந்த மகிழ்ச்சி, ஒரு வழக்குரைஞர் இருக்கிறார், வக்கீல் இருக்கிறார் என்றால் அந்த வக்கீலுக்கு எது மகிழ்ச்சி? அந்த அட்வொகேட்டுக்கு எது மகிழ்ச்சி? குடும்பத்துல பிரச்சனை வரணும், 4-5 பேர் பிரிஞ்சு போனோம், நில பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்தாதான் எல்லாம் என்னிடத்திலே வருவார்கள் என்று அந்த வக்கீல் பிரச்சனை எதிர்பார்த்திருக்கிறார். அதுதான் மகிழ்ச்சி. டாக்டருக்கு எது மகிழ்ச்சி? எல்லாம் நோயாளியா ஆகணும். நான் எதுவுமே தவறு சொல்லவில்லை. ஒரு டாக்டருக்கு எது மகிழ்ச்சி? பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வைத்திருக்கிறார், நோயாளி ஒருத்தம் கூட வரல, எப்படி மகிழ்ச்சி? 25 லட்சம் 25 லட்சம் ஒவ்வொரு செமஸ்டரும் போட்டு படித்து ஏறக்குறைய 2 கோடி செலவு. பணத்தை எப்படி எடுப்பாரு? அப்ப அவருக்கு மகிழ்ச்சி எப்படி வரும்? நோயாளிகள் வந்தாதான் டாக்டருக்கு மகிழ்ச்சி. ஓப்பனாக சொல்லுகிறேன். அதே போன்று கல்லறையில வேலை செய்கிற வெட்டியான், அவனுக்கு எப்படி மகிழ்ச்சி வரும்? ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு 2 பேர் செத்தாங்கன்னா 3000 4000 5000 யாராவது சாவாங்களா? அப்பதான் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பங்கு சாமியாருக்கு எப்ப மகிழ்ச்சி ஏற்படும்? எல்லாரும் வரணும், உண்டி காசு போடணும், மகிழ்ச்சி. எல்லாருமே நமக்கு எப்படி மகிழ்ச்சி? நம்முடைய பிள்ளைக நல்லா இருக்கணும், அப்படிதான் நமக்கு மகிழ்ச்சி. 4-5 இடத்துல வீடு வாங்கி போன, நகையை சேர்த்து வைக்கணும், அதுதான் மகிழ்ச்சி. இதுதான் நாம் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோம். அன்பார்ந்தவளே, இவையெல்லாம் உண்மையான மகிழ்ச்சி அல்ல. இறைவனை சார்ந்து வாழ்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. எனவேதான் அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன். The joy of the Lord is my strength. நெகேமியா புத்தகத்திலே, நெகேமியா நூலிலே அந்த நெகேமியா இறைவாக்கின அழகாக சொல்கிறார். The joy of the Lord is my strength. கடவுளுடைய மகிழ்ச்சி எனக்கு வலிமை. அப்படி என்றால் கடவுள் நம்முடைய வாழ்க்கை பார்த்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். உன்னை படைத்ததற்காக மகிழ்ச்சி கொள்கிறேன், உன்னுடைய நடைமுறை பாவனை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறேன், உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வையை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று இறைவன் நம்மை பார்த்து மகிழ மகிழ அது நமக்கு வலிமையாய் அமையும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து வேதனைப்படக்கூடாது. தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் எதற்காக இவர்களை படைத்தேன் என்று வருத்தப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அதுபோன்று நம்மை பார்த்து ஆண்டவர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது. அதிலே நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி பணம் கொடுத்தோ, மகிழ்ச்சி பதவி வைத்தோ, மகிழ்ச்சி கௌரவத்தை வைத்தோ பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு பெற்றுக்கொண்டாலும் அது நிலையான மகிழ்ச்சி அல்ல. உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆண்டவரிலே நாம் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி. எனவேதான் முதல் வாசகத்திலே இறைவன் நம்மோடு ஆடுவார் பாடுவார் என்று அருமையாய் போவதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவளே, அதைதான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். கோதுமையா பதரா என்று நாம் யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை கோதுமையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரா இருந்ததென்றால் நம்மை சுட்டெரிப்பார் என்பதை நற்செய்தியுடைய கடைசி பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. 3 வகையான கூட்டத்தினரை பார்க்கிறோம். முதல் வகையான கூட்டத்தினர் மக்கள் கூட்டத்தினர் திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி ஒரு அருமையான கேள்வியாக விவிலிய ஆசிரியர்கள் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபாதர், என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாலிபன், ஃபாதர், ஒரே எது தொட்டாலும் விளங்க மாட்டேன், தோல்வி, வேதனை, பயம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். அதை தான் மக்கள் கூட்டத்தினர் கேட்டார்கள். அதற்கு திருமுழுக்கு யோவான் 2 அங்கிகள் இல்லாதவர்களோடு மகிழ்ந்து அவர்களோடு பகிர்ந்து கொண்டு
மகிழ்ச்சி கொள் என்று சொல்கிறார். அதே போன்று உணவையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார். காரணம், அந்த மக்கள் பகிராமல் இருந்தார்கள். முதல் பாயிண்ட், பகிராமல் இருந்தார்கள். தங்களுக்கென்று நினைத்து கொண்டிருந்தார். இரண்டாவது கூட்டத்தினர் வரி தண்டுபவர்கள். ரோமியருக்கு வரி தண்டி அவர்கள் தங்கள் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வரிக்கு மேல் அதிகமாக வரியை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மக்களை அடித்தார்கள். எனவேதான் வரி தண்டுபவரை பார்த்து திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் வசூலிக்க வேண்டாம். அன்பாக நீங்க யோசித்து பாருங்க, 2000 வருடத்துக்கு முன்பாகவே இவ்வளவு காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். வரி தண்டுவது பாவம் அல்ல, ஆனால் உங்கள் குறித்த தொகைக்கு மேல் வரி வசூலிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் வரி தண்டுபவர்களை பார்த்து. மூன்றாவது வகையினர் படை வீரர்கள், காவல்துறையினர் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அவர்களை பார்த்து சொல்கிறார், எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காது. நான் ஏறக்குறைய ஒரு 4-5 நாடுகளுக்கு போகிறேன். நம்ம நாட்டுல மட்டும்தான் நீங்க டிராபிக் போலீஸ் பாருங்களேன், திருடனை பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 பேர் எல்லாம் திருடனை பிடிக்கிற, அதுலயே பாதி பேர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். திருடனை பிடிக்கிற மாதிரி எப்படியாவது அவனை ஏதாவது பண்ணி ஏதாவது செய்து யோசி. இப்பயே இந்த ரோட்லயே பாருங்க, ஒரு மரியாதை கிடையாது. அப்படிப்போ இப்படிப்போ. மற்ற நாட்டெல்லாம் அவ்வாறெல்லாம் கிடையாது. எனவே அதே போன்றுதான், எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். யாரிடமும் பொய்க்குற்றம், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள். உங்கள் ஊதியமே போதும் என்று நீங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள். எனவே இந்த திருமுழுக்கு யோவான் 3 கூட்டத்தினரை பார்த்து அவருடைய நிலைக்கு ஏற்ப ஒரு செய்தியை சொல்கிறார். நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் பகிர வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக வரிவசூலிக்க கூடாது. நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் இது போதும் என்றிருங்கள் என்று சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 3 வகையிலே நாம் எந்த கூட்டத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சி ஒரு மேலான மகிழ்ச்சியாகும். அது மனமாட்டத்தின் மகிழ்ச்சியாகும். நான் விரும்புகிறதை செய்கிறது உண்மையான மகிழ்ச்சி தராது. ஆண்டவர் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறதை செய்கின்ற பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஏற்படும். அதற்கு பவுலடிகளார் ஒரு எடுத்துக்காட்டும். பவுலடிகளாருடைய திருமுகத்தை, பிலிப்பிய திருமுகத்தை மகிழ்ச்சியின் திருமுகம் என்று சொல்கிறார். அது காரணம், மகிழ்ச்சியை பற்றியே அந்த திருமுகத்திலே அவர் பேசுகிறார். ஆனால் இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், பவுலடிகளார் அந்த திருமுகத்தை எழுதிய போது சிறையிலே வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே மகிழ்ச்சியின் திருமுகத்தை எழுதுகின்றார். அதுதான் மகிழ்ச்சி. எனவே அத்தகைய மகிழ்ச்சி, இறைவனை சார்ந்து வாழ்கிறதே மகிழ்ச்சி, இறைவனை மையப்படுத்தி வாழ்கிறதிலே மகிழ்ச்சி, இறைவன் என்னை பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்ற அளவுக்கு நான் வாடும் பொழுது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், நாம் சந்திக்கின்ற நபர்கள், நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு ஈவென்ட்ஸ், ஒவ்வொரு நிகழ்வுகள், வாழ்வின் நிகழ்வுகள் நமக்கு மகிழ்ச்சி தரும், ஆனால் நிறைவான மகிழ்ச்சி தராது. ஆண்டவரில் நாம் கொள்கின்ற மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நாம் என்றுமே அனுபவிக்க இறைவன் நமக்கு வழிகாட்ட துணை செய்ய இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.